ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. மொழியில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 334வது நாமா திருப்பெயர் யுவராஜாய நமஹா. இளவரசனுக்கு நமஸ்காரம். ஆனந்தலஹரியிலே அம்பாளை பற்றி திரிபுவன மகாராஜ கிருகிணி, அதாவது மூவுலகத்துக்கும் மகாராஜாவான பரமேஸ்வரனுடைய பட்டத்து ராணின்னு சொல்கிறது. லலிதா சஹஸ்ரநாமம் மகாராஜ்னின்னு அம்பாளை அர்ச்சிக்கிறது. பராசக்தி தடாதகை பிராட்டியாக மீனாட்சி. அதே மாதிரி பரமேஸ்வரன் சோமசுந்தர பாண்டியனாக மதுரையில் ஆட்சி புரிஞ்சிருக்கார். சாஸ்தாவின் அவதாரத்துக்கும் பாண்டியராஜ வம்சத்திற்கும் சம்பந்தம் நிறைய இருக்குது. தாயாகிய மகாவிஷ்ணுவுக்கும் சுந்தரராஜன்னு பேர், பரமேஸ்வரனுக்கும் சுந்தரபாண்டியன்னு பேர். அதனால் சாஸ்தா சிவ வைஷ்ணவ ஐக்கியமான பக்தி சாம்ராஜ்யத்தினுடைய இளவரசன். சைவராஜ்யாய நமஹா, சிவ சாம்ராஜ்யத்திற்கு உரிமையாளன்னு சாஸ்தா சவர்ண சஹஸ்ரநாமம் சொல்கிறது. 962வது நாமா. ராஜசாஸ்தாங்கிற பேரோட இப்போ உதாரணத்துக்கு நமது சுவாமியே அச்சங்கோவில் அரசன்னு பேர். அதே மாதிரி நிறைய இடங்களில் இருக்கார். அதில் ராஜசாஸ்தா திருக்கோவில்னு ஆனந்த தாண்டவபுரத்தில், அப்புறம் மெய்யாற்றூர் கொள்ளிடக்கரையில் வடவரங்கம் அருகில் அங்கே இருக்கார். அதே மாதிரி தென்கரை மகாராஜ சாஸ்தான்னு சொல்லி சித்தூர் நெல்லை மாவட்டத்தில் வெள்ளியூர் அருகே இருக்கார். இந்த சாஸ்தா மூக்கில் விரல வைத்த திருக்கூடத்தை அருள்வாளிக்கிறார். அதனால் இப்படி இளவரசனாக இருக்கிறவர் சைவ வைஷ்ணவ சாம்ராஜ்யத்தினுடையதான இளவரசு அப்படின்னு விசேஷமாக பகவானை சொல்கிறது. இந்த ஐக்கியம் பகவான் ஒத்துருக்கே விளங்கக்கூடியதான ஒரு மகிமை. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.